நம்ம ட்ரெயின் இப்போது ஈரோடை வந்து ரீச் பண்ண போகுது. ஒரு வழியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி ஒரு 70% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி ஈரோட்லேருந்து திருச்சி வேறு ஒரு பயணம் இருக்குது. அங்கே போனால் தான் நம்ம பயணம் முழுமையடையும். ஈரோடு வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். ஏன்னா நான் இங்கே படித்ததுனால. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரே ஒரு அழகான ஊர் தாங்க. ஒரு மஞ்சள் மாநகரமாக இருக்கட்டும், இல்லை ஜவுளி ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும், நூற்பாலைகளாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போகலாங்க. ஈரோடு gives me a lot of memories. When I remember those things, it gives me positive energy and fresh vibe. நல்லா இருக்குல்ல? நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லாயிருக்கும். வாங்க, ஈரோட்டிலேருந்து நம்ம பயணத்தை தொடங்குவோம். ஒரு முயற்சி பண்ணுவோம். அந்தியூர் வரைக்கும் போய் மணிஷ் தேங்காய் பால் கடையில், கூல்ட்ரிங்க்ஸில் தேங்காய் பால் கடையில், அந்த கடைக்கு பேர் மணிஷ் கூல்ட்ரிங்க்ஸுங்க. அந்த இதில் தேங்காய் பால் குடிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இல்லை நமக்கு டயர்டாயிருச்சுன்னு திருச்சி கிளம்புறோமான்னு தெரில. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நினச்சேன். பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நாம் ட்ராவல் பண்ணி வந்த ட்ரெயின் இதுதான், அம்ரித் பாரத். This train runs from somewhere, I forgot it. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம மிஷினாக மறக்கிறது தானே மனிதனோட மிகப்பெரிய குணமே. மறப்போம் மன்னிப்போங்கிற மாதிரி. எங்கேயோ நார்த்துலேருந்து இந்த ட்ரெயின் வருதுங்க. அதில் ஏறி நம்மளும் வந்துடுங்க. எங்கே சுற்றினாலும் ஈரோடுக்கு ஒரு தடவை வந்துடுற மாதிரி ஆயிருக்கும். அது சந்தோஷத்தை தான் தருது. ஒன்றாலும் ஏன் வந்தோம் அப்படின்னு யோசிக்க வைக்கலாம். அந்த மண்ணுக்குள்ள மையமாக அப்படி. ஈரோடுங்கிறது இரண்டு ஓடைகள் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரோடு அப்படின்னு. வேறு எதுவும் அர்த்தம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற போஸ்ட்டு வீடியோஸு இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் மை சேனல் பீப்புள். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு போஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் குட் வீடியோஸ் ஃபார் யூ பீப்புள். வாழ்க பாரதம்.